வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் தாபா ஸ்டைல் எக் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 4 முட்டை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் நல்லா கிளறுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்ததும் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம ட்ரையாக தான் செய்ய போகிறோம். இது கூட தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே முட்டையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் வீட்டிலேயே செஞ்ச கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் வறுத்த ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போனதும் நம்ம முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா மசாலா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா விட்டுடலாம். இதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது தோசை, சப்பாத்தி, கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சும்மா நீங்கள் அப்படியே ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். சூப்பரான சிம்பிளான தாபா ஸ்டைல் எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.